எங்க இருக்கிறப்பா? தங்கச்சி நீ எங்க இருக்கிற? கொரோனாவில் எல்லாரும் செத்து போனா, நீ மட்டும் தானே சாகாம இருக்கிற. பிளட் இல்லைன்ட்டாங்க, உனக்கு ரத்தத்தில் பிரச்சனைன்ட்டாங்க, மஞ்சக்காமலான்ட்டாங்க, ஹாஸ்பிட்டல் படுத்து கிடந்த தம்பி, விபத்து உனக்கு நடந்தது, சாக கடந்த, உனக்கு எல்லாம் ஜீவனை கொடுத்து வச்சா உன்னை ஆண்டவர் சந்திக்க ஒரு இடத்துல நீ காணாம போயிட்ட. ஆண்டவர் சொல்றார் வேதாகமத்தில், முதல் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்த மனுஷன் கிடையாது, தூதன், தள்ளப்பட்டு போன தூதன் லூசிஃபர். லூசிஃபருடைய வேலையே நம்ம ஸ்தானத்தில் பரலோகத்தில் ஒரு கூட்டத்தை கர்த்தர் கொண்டு போக போறார். இதை கேன்சல் பண்ண என்ன பண்ணலாம்? இவனையும் தொடு, இவனை பாவம் செய்ய வை, இவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு. இன்னைக்கு நீ நானும் ஏவாளை போல ஆதாமை போல மாறிக்கொண்டிருக்கிறோமா? பிரதர், இப்பெல்லாம் வெளியில போய் கிரிக்கெட்ல எங்களால் விளையாட முடியாது. நாங்க ஒன்லி ஃப்ரீ ஃபயர், பப்ஜி, நாங்க அப்படி ஜாலியா விளையாண்டுட்டு போயிருவோம். நல்ல மியூசிக் பிடிச்சிருக்கு பிரதர், அதனால நாங்க பிடிஎஸ்ல சாங் கேட்கிறோம். நாங்க பிடிஎஸ் ஆர்மி. நீ காட்ஸ் ஆர்மிங்கிறத மறந்துடாத. நீ பிடிஎஸ் ஆர்மி கிடையாது, ஜீசஸ் ஆர்மி. ஆமென் சொல்லு. இங்க சிஎஸ்கே, மும்பை, ஒரு சில ஊழியக்காரங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்து கொல்லணும்னு தோணுது. சிஎஸ்கே ஜெயிச்சுன்னு சொல்றியே, உனக்காக இந்த சிலுவை ஜெயிச்சது ஸ்டேட்டஸ் வைக்க முடியுதா உன்னால? 3 மணி நேரம் 6 மணி நேரம் கிரிக்கெட் பார்க்கிற டைம் முழங்கால் போட முடியல, தெய்வ சமூகத்தில் நேரத்தை செலவு பண்ண முடியல, தெய்வ சமூகத்தில் ஆத்மாக்காக கண்ணீர் வடிக்க முடியல. ஊழியக்காரனே, திருச்சபை வாலிப பிள்ளையே, எப்படி கிரிக்கெட் பார்க்க டைம் இருக்கு? உனக்காக சிலுவையில் ஒருத்தர் ஜெயித்தாரே, அவருக்கு உன்னால ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. ஆர்சிபி வின்னு, தோனி வின்னு, சிஎஸ்கே வின்னு. மனம் திரும்பு. உனக்காக தோனி ரத்த சிந்தல, உனக்காக விராட் கோலி ரத்த சிந்தல, உனக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவரை பிரஸ்தாபப்படுத்து, அவரை உயர்த்து. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எதுவும் எனக்கு தகுதியா இராது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கிறவன் யார்? உபத்திரவமோ, வியாதியோ, வெட்கமோ, நிந்தையோ, அவமானமோ, நாசமோசமோ, பஞ்சயமோ, பட்டயமோ, ஏன் தேவதூதன் கூட என்னை கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆர்சிபி தோத்துட்டு கண்ணீர், சிஎஸ்ஐ தோத்துட்டு கண்ணீர். உனக்காக இயேசு தினமும் அழுதுட்டு இருக்கிறார். மியான்மர் தேசத்தில் 1500க்கு மேற்பட்ட மக்கள் செத்து போயிட்டாங்க. அதுக்கு கண்ணீர் வெடிக்க முடியல. எங்க ஐபிஎல் மேட்ச்ல நாங்க பாக்குறோங்க, சர்ச்சில் கொயர் பாய்ஸா உட்கார்ந்து வீட்டில் டிவியை பார்த்துட்டு இருக்கிறான். கொயருக்கு போய் அங்கேயே போட்டுறாத பார்த்துக்கோ. யூத் கேர்ள்ஸா உட்கார்ந்து வாலிபர் மீட்டிங்ல மைக்க பிடிச்சி பேசிடாத பார்த்து. என்ன இது கிறிஸ்தவங்கிறது சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை பரிசுத்தவான்கள் ரத்தத்தை சிந்தி இந்த பைபிள் கிடைச்சது தெரியுமா? என்னங்க தெரியுமா பிரச்சனை தம்பி தங்கச்சி? மிஷனரிகளை பத்தி நமக்கு தெரியல. கேளுங்க, மேடையில் இருக்கிற ஒவ்வொரு பரிசுத்தவான்கிட்ட கேளுங்க, நீங்க ஊழியத்துக்கு வந்து என்ன காரணம்னு கேளுங்க. உங்க சபை மன்ற ஐயார்கிட்ட போய் கேளுங்க. மிஷனரிகள், குளோரி இந்த அம்மையார், சாரா டக்கர் அம்மையார், கால்டுவெல் மிஷனரி, ஜி போப் மிஷனரி, இவர்களுடைய ஊழியங்கள், அவர்கள் பட்ட கண்ணீர். இந்த பைபிள் மொழிபெயர்க்க காவரம் யார் தெரியுமா? ஆறுமுக நாவலர்னு ஒரு ஹிந்து மனுஷன். இந்த பைபிளை மொழிபெயர்க்க காரணமா இருந்தது ஆறுமுக நாவலர். எத்தனையோ கை மாறி ரத்தம் சீதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. உனக்காக இயேசு ரத்தம் சிந்தி இருக்கிறார். இயேசு வெற்றி சிறந்தாரேன்னு உனக்கு ஸ்டேட்டஸ் வைக்க முடியல. சிஎஸ்கே ஜெயிச்சா சென்னை சூப்பர் கிங்குக்கு பெரிய விசில் அடிங்க. உனக்கு வைப்பாரு. ஒளிவமலையில நியாயம் இருக்கும் போது உனக்கு ஒரு விசில் வைப்பாரு. அடிச்சு நொறிச்சு உன நரகத்துக்குள் போட்டு பொறிக்கலன்னு பாரு. ஊழியக்காரங்க கொண்டு வைக்கிறீங்க. நான் சொல்றேன்,
எல்லா நேரம் மோசையை போல தேவ சமூகத்தில் அழ முடியாது. பின்னேகாசை போல பட்டயத்தை உருவிதான் ஆகணும். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த பக்கம் வர மாட்டேங்க, என்ன பிரச்சனை? ஆமேன்னு சொல்லுங்க. இனி காம்ப்ரமைஸ்லாம் பேச முடியாது. நீ கூப்பிடாம போ, காணிக்க தராம போ, அடுத்த மீட்டிங் ரெடி பண்ணாம போ. காக்காவை போஷித்த தேவன் இன்னைக்கு இருக்கிறார். காக்காக்கே பதில் கொடுக்கிறார். காக்காவுடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்கிறார்னா டியூக்குக்கும் பதில் கொடுப்பார். டியூக்குடைய ஜபத்தை கேட்பார். இனி இந்த ஒட்டு பூச்சி போல ஒட்டிக்கிட்டுலாம் போக முடியாது. சத்தியத்திற்கு சத்ருவமானாலும் பரவாயில்லை, சர்வ வல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இனிலாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. தப்புன்னா சொல்ல முடியும். முக்காடு போடணும், மொட்டை அடிக்கணும், மொட்டை நான் ஒருவேளை என்ன நியாயப்பிரமான காலத்தில் ஆண்டவர் வச்சிருந்தா நிறைய பேர் கொன்றதுல முதல் நானாக தான் இருந்திருப்பேன். உன் ட்ரெஸ் ஒருத்தனுக்கு இடத்துல இருந்தா உன் கழுத்துல எந்த ரகல்ல கட்டி எங்க தூக்கி போடணுமா? போட்டுருமா? ஆண்டவர் அழுகிற தம்பி, இன்னைக்கு நடக்கிற உன்னுடைய அந்த இளம் துடிப்பு ரத்தத்திற்கு நீ சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கிற. நான் எப்போதுமே என் கூட இருக்கிற என்ற பேசுற எல்லாத்தையுமே சொல்லுவேன், வெறும் 5 நிமிஷம் 10 நிமிஷம் பாவ சந்தோஷத்திற்கு ஆசைப்பட்டு யுக யுகமாய் கர்த்தர் கூட வாழ்கிற வாழ்க்கையை வெறுக்க முடியாது. 10 நிமிஷம் சந்தோஷத்திற்கு, 10 நிமிஷம் ஆசபாசத்திற்கு அந்த பாவத்தை நான் செஞ்சுட்டு தேவனு கூட பரலோகத்தில் இருக்கிற அந்த வாழ்க்கை இழக்க முடியாது. உலகத்தை முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினாலும் உனக்கு லாபம் என்ன? உனக்கு லாபம் என்ன? ஆத்துமா பரலோகத்துக்கு போகணும் இல்லையா? அதனாலதான் கர்த்தர் இந்த பகல் நேரத்தில் உன் ஸ்தானத்திற்கு திரும்பி வர சொல்லுகிறார். உன் அரணுக்கு திரும்பி வா. இரட்டிப்பான கிருபையை கர்த்தர் உனக்கு தருவார். இரட்டிப்பான அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்பி, செக்யூரான பிளேஸுக்கு ஓடி வா. இன்றைக்கும் இயேசு என்கிற பேழை உனக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கும் கிறிஸ்து என்கிற பேழை உனக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பேழை என்று சொன்னால், புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து அந்த பேழை. இன்றைக்கும் ஆண்டவர் உனக்காக அழுகிறார். எல்லாருக்கும் ஆண்டவர் 2 வாய்ப்பை தருவார். பேதுருக்கு 2 வாய்ப்பை கொடுத்தார். பேதுரு 2வது வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டார். ஆனால் யூதாசுக்கும் 2 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. யூதாஸ் 2வது வாய்ப்பை பயன்படுத்த தெரியாமல் தற்கொலை பண்ணி மரித்து விட்டான். இன்னைக்கு உனக்கும் எனக்கும் கிடைக்கிற 2வது வாய்ப்பை நம்ம மறுதலிக்கிறோம். உன் ஃப்ரெண்ட் சொல்லுவான், டேய் இப்பவுமே நீ ரட்சிக்கப்பட்டு என்னடா பண்ண போற? இப்ப என்ஜாய் பண்ணுண்டா. கூட இருக்கிறன்னு சொல்லுவான், ஏலே பேசிட்டு இருக்காரு பாரு, அவரே நல்ல பாவத்தெல்லாம் செஞ்சுட்டு சந்தோஷமா பண்ணிட்டு இப்ப ஏசுன்னு கத்துறார். தம்பி தங்கச்சி அப்படி கிடையாது. அன்னைக்கு கஞ்சா அடிச்சதுனால, அன்னைக்கு ஊசி போட்டு போதை மாத்திரை போட்டதுனால, அன்னைக்கு நான் பண்ணதுக்கு பாவத்திற்கு விளைவு இன்னைக்கும் என் சரீரத்தில் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நீ பாவத்தை செஞ்சுட்டு தப்பிச்சிட முடியாதுன்னு. நீ தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் உன்னை கெடுப்பார். ஒரு தம்பி என்று சொன்ன, அண்ணே நீங்க சொல்றீங்க கரூர்ல இருந்து ஒரு பையன், நீங்க எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நல்ல பிள்ளையா மாறிட்டீங்க, நாங்க செய்யவே ஆரம்பிக்கலையே, நல்லது கெட்டதை பார்த்துட்டு மாறோம் அப்படிங்கிறான். நான் சொன்னேன், நல்லதையும் பார்க்க வேண்டாம் கெட்டதையும் பார்க்க வேண்டாம். இன்னைக்கு எனக்கு 25 வயசு தங்கச்சி தம்பி. ஆனா என் சரீரத்தில் இருக்கிற பலன் 35 வயசு வாலிபனுக்கு உண்டான பலன் தான் என்கிட்ட இருக்கு. 10 வருஷம் பலனை இழந்துட்டேன். பாவத்தை செஞ்சுட்டாங்க வந்துருதானே. நீங்க எல்லா பாவத்தையும் நீங்க செஞ்சுட்டு நீங்க இப்ப நல்லவரை போல பேசிட்டு இருக்கிறீங்க. நான் நல்லவனை சொல்லவே இல்லையே. நல்லவனை போல நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க. நாங்க பாவத்துக்குள்ள போக விட மாட்டேங்கீங்களே. தம்பி தங்கச்சி, பாவத்தை செஞ்சுட்டு வந்துடலாம். ஆனா அதுக்கடுத்து இந்த சரீரத்துல மாம்சத்திற்கு என்று விதைத்தால் அழிவு. ஒவ்வொரு பார்ட்ஸும் பாதிக்கப்படுகிறது. நீ பார்த்து அழணும். சும்மா கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது சும்மா கிடையாதுப்பா. நீ புரிஞ்சுக்கோடா தம்பி, புரிஞ்சுக்கோ தங்கச்சி. உன் ஸ்தானத்திற்கு நீ திரும்பி வரணும். அன்னைக்கு இந்த உலகம் இப்படி பாவம் நிறைந்த உலகமா மாறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்தார்கள். ஆதாம் பாருங்க, ஆதாம் கிட்ட பிசாசு பேசல. ஒரு மனுஷனை நம்பி இவன் முடிச்சிட்டான் கதையை. நல்லா கவனிங்களேன்.
முதல் பழத்தை சாப்பிட்டது யாரு? மெதுவா சொல்லுங்கப்பா, ஏசப்பாக்கு கேட்டுற போது. ஏவாள். ஏவாள் பழத்தை தின்னிருந்தா ஏவாளுக்கு இந்த கண்ணு திறக்கப்பட்டிருக்கணுமா, திறக்கப்பட்டிருக்கூடாதா? ஆனால் ஏவாள் பழத்தை தின்னும் ஏவாளுக்கு என்ன பண்ணப்படலை? தான் நிர்வாணமாக இருக்கிறதே ஏவாளுக்கு தெரியலை. ஆனால் அதே பழத்தை என்னைக்கு தன் டியூடுக்கு, தன் பெஸ்டிக்கு வந்து, மாம்ஸ் கொஞ்சம் ஒரு பிட்டு எடுங்க, இவன் கடிச்சானோ அன்னைக்கு 2 பேருடைய கண் திறக்கப்பட்டு, இதுதான் தம்பி குடும்பம். ஒரு மனுஷியை நம்பி ஆதாம் தன் ஸ்தானத்தை இழந்தான். ஒரு பிசாசு, ஒரு பாம்பை நம்பி ஏவாள் தன் ஸ்தானத்தை இழந்தான். உன் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை நம்பாத ப்ளீஸ். உன் கூட இருக்கிற மாப்பிள்ளை மச்சான் இருக்கான் பாரு, உனக்கு ஒரு பிரச்சனைனா துண்டை காணும் துணியை காணும் அவன் தான் ஓடுவான். நம்பாத. ஒரு தங்கச்சி என்கிட்ட சொன்ன, அண்ணே நான் ஒரு பாஸ்டர் பொண்ணு, சரிம்மா, எனக்கு பிடிஎஸ்னா என்னன்னு எனக்கு தெரியாது, சரிம்மா, என் காலேஜில் ஒரு பொண்ணு இருக்கிறா, தொடர்ந்து 3 மாதம் எனக்கு மாறி மாறி வீடியோ அனுப்பிட்டே இருந்தான். இதை பாருடி, இதை பாருடி, இதை பாருடி, இதை பாருடி அனுப்பிட்டே இருந்தான். போட்காஸ்ட் போட்டு அனுப்பிட்டு இருந்தான். நான் பார்க்கவே இல்லை. ஒரு நாள் ரொம்ப போர் அடிச்சுது. இவன் 3 மாசமா என்னத்தான் இதை அனுப்பிட்டே இருக்கிறா, சரி உள்ள போய் இதில் என்னதான் இருக்குன்னு பார்ப்போன்னு உள்ளே போயிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தன் கையை தூக்கி காமிச்சா. அவள் இதில் எழுதியிருக்கிறா, ஐ எம் பிடிஎஸ் ஆர்மி அப்படின்னு எழுதிட்டு அழுறா. யாரை நம்பிட்ட நீ? ஏதோ உன் ஃப்ரெண்டை நம்பி உன் ஃப்ரெண்டு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு அனுப்பி இந்த பாவத்தை செய்ய ஆரம்பிச்சிட்ட. மனுஷனை நம்பாத தங்கச்சி. நாசியில் சுவாசம் இருக்கிற மனுஷனை நம்புவதை விட்டுவிடு. அவனுடைய நாட்கள் எண்ணப்படுவதற்கு எம்மாத்திரம். ஏவாள் தான் தப்பு பண்ணிட்டா. ஆதாமே, நீ உலகத்துல முதல் மனுஷன் நீ தானப்பா, உனக்கு எங்க அறிவு போச்சு? இல்லைங்க, ஏவாள் நம்ம ஆள் பத்தியில ஏவாள் நம்பிட்டேன், அதான் முடிஞ்சது. மனுஷனை நம்பக்கூடாது. அது யாரா இருக்கட்டும், உங்க அம்மா அப்பாவை தவிர ஊழியக்காரனை கூட நம்பக்கூடாது. ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி உங்க அம்மா அப்பா. ஊழியர்கள் நாங்களும் கூட மனுஷங்க தானே, நாங்களும் விழுந்து போலாம் இல்லையா? ஊழியக்காரனை கூட நீ நம்பக்கூடாது. எங்களை அல்ல, நாங்கள் பிரசங்கிக்கிற இயேசுவை நம்பி பாருங்கள். ஆமென் சொல்லு. இன்னைக்கு மூத்த ஊழியர்கள்லாம் உனக்கு ஒரு பிரச்சனையா ஊழியக்காரங்கிட்ட ஃபோன் பண்ணி ஜோம் பண்ணி சரியாயிடும். நான் சொல்றேங்க, உனக்கு ஒரு பிரச்சனையா உங்க வீட்டில் முக்களை போட்டு முழங்கால் போட்டு 1 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணி பிரச்சனை மாறிடும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.